வணக்கம். இப்போது தேர்தல் வர ஏப்ரல் 26, 2026 ஏப்ரலில் நம்ம எல்லோருமே ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனால் இப்போ என்ன மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்து பார்த்துட்டோம். ஏற்கனவே இருந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தும் பார்த்துட்டோம். இத்தனை வருடங்களில் இந்த கட்சிகள், அந்த கட்சி சார்ந்த கட்சி ஆட்கள் வளர்ந்துருக்காங்க. ஆனால் மக்களிடத்தை நாட்டில் வளர்ந்த மாதிரி தெரியலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மனா நீங்கள், நான், நாடு, மக்கள் நல்லா இருக்கணும்னு எந்த கட்சி நினைக்குதோ, யார் நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த முறை தேர்ந்தெடுங்க. இனி வருகிற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், ரெண்டுமே புதுசாக இருக்கட்டுமே. பார்த்தாச்சு, ஆளுங்கட்சியும் பார்த்தாச்சு, ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்தாச்சு, எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பார்த்தாச்சு. அதில் ஒன்றும் வித்தியாசமாக தெரியலை. ஏன்னா அவ்வளவு அவல நிலையாக இருக்கிறது. இங்கே இருக்க நபர்கள் அங்கே இருக்காங்க, அங்கே இருக்க நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஸோ சுயநலமாக சிந்திக்கிற சூழ்நிலையில் மக்களை பற்றி, உங்களை பற்றி, என்னையை பற்றி சிந்திக்கிற நபர் யாரோ, மக்கள் கட்சியை வளர்க்குறவங்களா இருக்கக்கூடாது, கட்சி மக்களை வளர்க்குறவங்களா இருக்கணும். ஆனால் பொதுவாக என்ன மக்கள்கிட்ட மனநிலை ஓடுதுன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிங்க அப்படின்றாங்க. ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு யார் நிர்ணயம் பண்ணுறது? நாம தான். அதனால் மக்கள் ஜெயிக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறோம். அதுக்கு யார் உறுதுணையாக இருக்காங்களோ, உறுதி அளிக்கிறாங்களோ அவங்கள இந்த முறை, ஏன்னா இது ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தல் மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு. ஏன்னா மாற்றம் தேவை, கட்டாயம். அதுக்குண்டான நேரம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தற்காலிக திட்டங்களோ இல்லை வாக்குறுதிகளோ தவிர்த்துட்டு, நிரந்தரமாக யார் மக்கள் மேலே அக்கறை, மக்கள் நல்லா இருக்கணும் நினைக்கிறாங்களோ, இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த முறை தேர்ந்தெடுத்து அந்த புனிதமான நாற்காலியில் அமர வைக்கிறது எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. இதுதான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வளர்ந்த கட்சி, பழைய கட்சி, ஜெயிக்கிற கட்சியெல்லாம் நம்மளுடைய மனநிலையை மாற்றுற ஒரு சூழ்ச்சி. அதனால் அதை நீங்கள் ஏற்றுக்கிறாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்,
எல்லோரும் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள அந்த நாற்காலியில் அமர்த்துவோம். இந்த முறை ஆளுங்கட்சியும் புதுசாக இருக்கட்டும், எதிர்கட்சியும் புதுசாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். உன்னை போல் ஒருவன், உங்கள் ஒருவன். மக்கள் இப்படித்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள தான் ஓடுது. நன்றி, நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நாடும் நல்லா இருக்கட்டும். அதுக்கு உண்டான நம்மளுடைய உரிமையை, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கூட நேரம் பயன்படுத்திக்கிடுவோம். நன்றி.